Yeah, Hare Krishna. ஸோ நம்ம 10th சாப்டரில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10th சாப்டர் நேம் என்ன? எல்லாம் அமைதியாயிட்டீங்க. 10th சாப்டரோட பேர் என்ன? ஹலோ. நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். ஓகே, அதான் 10th சாப்டரோட நேமு. ஸோ நான் திரும்ப சொல்கிற மாதிரி வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு எல்லா Opponents of the absolute level. ஆ Opponents of the absolute level. Knowledge of நாலேஜா ஒப்புலன்ஸா? opponents இல்லையா? Opponent. ஆ. ம் நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் எந்த சாப்டரா? பரவாயில்ல, அது அட்டன். வந்து 9th chapter. செவன் First சாப்டர். chapter இல்ல. செவன் சாப்டர் நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் வந்து 7th சாப்டர். ஓகேவா? தென் அட்டெனிங் த சுப்ரீம் 8th சாப்டர். ஓகேவா? நாலேஜை வச்சு எப்படி சுப்ரீம் அட்டைன் பண்ணுறதுன்னு. அடுத்து வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், அதுதான் 9th சாப்டரில் பார்த்தோம். இங்கே வந்து ஒப்புலன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். கரெக்ட். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் பக்தி யோகா. ஸோ திரும்ப அந்த ஃபஸ்ட்டு 6th சாப்டர் டாக்கிங் அபவுட் கர்ம யோகா. Next 6th chapter talking about Bhakti Yoga. Last 6th chapter will talk about Dhyana Yoga. Okay, or Jnana Yoga. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம அந்த சதுர் ஸ்லோகா வருது அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ 10.7 வரைக்கும் லாஸ்ட் வீக் பார்த்தோம் நம்ம. அதாவது கிருஷ்ணாஸ் பொசிஷன் அஸ் அ ஒரிஜின் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, அதான் பார்த்தோம். எப்படி ஏன்னா பார்த்தோம், யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து எனி ஒன் ஹூ நோஸ் கிருஷ்ணா அஸ் அ சுப்ரீம் லார்ட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஆல் சேஜஸ் அண்ட் டெமிகாட், யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தே வில் பி ஃப்ரீ ஃப்ரம் த சின். அப்படி சின் இல்லாமல் இருக்கும்போது வந்து தென் வி டோன்ட் நீட் டு டேக் பர்த். இந்த உலகத்தில் வந்து திரும்ப பர்த் எடுக்க தேவையில்லை. ஓகேவா? ம் அடுத்து ஆல் குவாலிட்டிஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட்டட் பை கிருஷ்ணா. எவ்ரிதிங் லைக் வாட் எவர் வி சி இன் திஸ் வேர்ல்ட், எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. ஓகேவா? அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து தோஸ் ஹூ நோ கிருஷ்ணாஸ் க்ளோரிஸ் எங்கேஜ் இன் சர்வீஸ், யாருக்கு இதெல்லாம் தெரிய வருதோ அவங்க மட்டும்தான் வந்து கிருஷ்ணரோட சர்வீஸில் எங்கேஜ் ஆவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ 10.8, 9, 10, 11 இந்த நாலுமே வந்து சதுர்ஸ்லோகி. சதுர்ஸ்லோகினா 4 ஸ்லோகாஸ் ஆஃப் ஸ்ரீமத் பகவத்கீதா அண்ட் 4 ஸ்லோகாஸ் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். இந்த 4 தான் வந்து இனிஷியலாக கிருஷ்ணர் வந்து பிரம்மருக்கு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதாவது இந்த 4 ஸ்லோகா தான் பேசிஸ் ஆஃப் எவ்ரி திங் வாட் ஹீ ஸ்போக் இன் பகவத்கீதா. ஸோ இந்த 4 ஸ்லோகா தெரிஞ்சால், இல்லை இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு குயிக் டைம் கிடைக்கிது. ஓகேவா? அதில் வந்து உடனே வந்து பகவத்கீதா ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையுமே படித்த எஃபெக்ட் வேணும்னா இந்த 4 ஸ்லோகாவை வந்து நம்ம எப்பயுமே மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சிருக்கிறோம். ஓகே. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ம், பார்த்தாச்சா? எல்லாம் திரும்ப ரெமெம்பர் பண்ணுங்க. இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அது பண்ணாதான் நம்மளுக்கு இதான். ஓகேவா? மெயினாக ஸோ இப்போ 10.8. ஸோ 10.8 வந்து சதுஸ்லோகாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. ஓகே. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்வா பஜந்தே மாம் புதபாவ சமன்விதः. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே.
इति मत्वा भजन्ते मां बुधभावसमन्वितः அகம் அகம் மீன்ஸ் ஐனா யாரு கிருஷ்ணர் சொல்றாரு ஓகே சர்வஸ்ய எல்லாத்துக்குமே ஆஃப் ஆல் பிரபவோ த சோர்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் மத்தக ஃப்ரம் மீ சர்வம் எல்லாமே வந்து பிரவர்த்ததே எமனேட்ஸ் ஏன்ட்ட இருந்து தான் எல்லாமே வருது ஓகே இதி மத்வ தஸ் நோயிங் இதை தெரிஞ்சிட்டா மட்டும் போதும் இதி மத்வ பஜந்தே மாம் இதை தெரிஞ்சுட்டு யார் என்னை டிவோட் பண்ணுறாங்களோ பஜந்தே மாம் நம்ம பஜந்தி பண்ணுறாங்களோ ஓகேவா மாம் எனக்கு புத பாவ புத மீன்ஸ் லைக் அவங்க வந்து லேர்ன்ட் பாவ சமன்விதக வித் கிரேட் அட்டென்ஷன் இது வந்து யார் கிரேட் அட்டென்ஷனாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தே டோன்ட் நீட் டு டேக் பர்த் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு அப்படிங்கிறாரு Okay, I am the source of all spiritual and material worlds. So spiritual world, it is coming from Krishna. Material worlds also coming from Krishna. Everything emanates from me. எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வருது. The wise who perfectly know this engage in my devotion service and worship me with all their hearts. Okay. So ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா ஏன்னா அவர் சொன்னாதான் வந்து இது தெரிய வரும் அதாவது ஒரு பிள்ளைக்கு அப்பா யாரு அப்படிங்கிறது அந்த அம்மா சொன்னாதான் தெரிய வரும் கரெக்டா அதே மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் பாஸ் யாரு அப்படிங்கிறத கிருஷ்ணர் தான் சொன்ன அந்த பாஸ் தான் சொல்லணும் கரெக்டா இப்போ ஒரு ரிலையன்ஸோட சிஇஓ யாருன்னு கேட்டா மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியும் நான் தான் சிஇஓ அப்படின்னு ரெண்டு மூணு டைம் வந்து அம்பானி சொல்லும் போது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் தெர் இஸ் நாட் லைக் ஓகே அவுட் ஆஃப் ப்ரைடு அவன் வந்து எப்பயுமே அவனை எடுத்தோடனே சிஓ சிஓன்னு சொல்லிக்கிறான் அந்த ப்ரைடு இல்லை இட் இஸ் ஹூ ஹேஸ் தட் பொசிஷன் ஓகேவா யாருக்கு அந்த பொசிஷன் இருக்கோ அவங்க சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும் அதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்றாரு ஓகேவா நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாம இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லார்ட்டையுமே சொல்றாரு ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ் ஓகே எவ்ரி திங் எமனேட்ஸ் ஃப்ரம் மீ த வாய்ஸ் ஹூ பர்ஃபெக்ட்லி நோ திஸ் எங்கேஜ் இன் மை சர்வீஸ் அதாவது ஏன்ட்ட நான் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு மெட்டீரியல் வேர்ல்டுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸு எவ்ரி திங் எமினேட்ஸ் ஃப்ரம் மீ எல்லாமே வந்து என்கிட்ட தான் வருது ஓகேவா இந்த வாய்ஸ் யாருக்கு வந்து யார் அறிவாளியாக வந்து இதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு டிவோஷன் சர்வீஸ் பண்ணுவாங்க வித் ஆல் தேர் ஹார்ட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹார்ட்ஸ் நாட் லைக் ஓகே பேருக்கு பண்ணுற மாதிரி இல்லாமல் ஃபுல் மனசார வந்து அது பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு ஏதாச்சும் டவுட் இருக்கு அந்த ஸ்லோகா இது ரொம்ப 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 இந்த 4 ஸ்லோகா கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி ஆக வேண்டிய ஸ்லோகா ஓகே யார் படிக்கிறா இந்த ஸ்லோகாவா நான் சொல்றேன். ஆ ஆ அகம் சர்வஸ்ய பிரபவோ மத சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வ பஜந்தே மாம் புத்தா பவ சமன்விதாத் சமன்விதः சமன்விதாக விதாக ஓகே இட் இஸ் மத்தக அந்த ஹெச் கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல அப்படின்னா ஹ ஹ அப்படிங்கணும் ஓகே மத்த அப்படின்னு இல்லை மத்தக சமன்விதாக ஓகே அந்த மாதிரி சொல்லணும் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வ இதி மத்வா ஏக்கு மேல ஒரு கோடு இருக்குன்னா நெடில் ஓகேவா இதி மத்வா பஜந்தே மாம் ஏக்கு மேல ஒரு கோடு இருக்குல்ல ஓகே மாம் புதா பாவ சமன்விதः விதாக ஓகே வெரி நைஸ் அட்டம்ப்ட் ஸோ எல்லாத்துக்குமே வந்து கிருஷ்ணர் தான் சோர்ஸு அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது இது யார் வந்து புரிஞ்சுட்டு பகவானுக்கு சேவை பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வித் ஆல் தேர் ஹார்ட்ஸ் அவங்க தான் ப்ராப்பர் அப்படிங்கிறாரு ஓகேவா இது போட்டோன ஸ்லோகா ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்த ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தः பரஸ்பரம்
கதயந்த ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தக. சித்துனா என்ன? சச்சித் ஆனந்த், அது பார்த்தோம்ல. சத் மீன்ஸ் எட்டர்னல். சிந்தை சிந்தை Knowledge. நம்மளோட சிந்தை Knowledge. எண்ணங்கள் நாலேஜ். எண்ணங்கள் நாலேஜ், யா கரெக்ட். சித்துனா கரெக்ட், எண்ணங்கள், நாலேஜ். ஓகேவா, வெரி குட். ஸோ மச் சித்தக, தேர் மைண்ட் ஃபுல்லி என்கேஜ் இன் மீ. ஓகேவா, சித்துனா நாலேஜ், அது மைண்ட் வந்து ஃபுல்லாக என்கேஜ் ஆகிறது. மச் சித்தா. மத் கத பிராண. பிராணன்னா என்ன? லைஃப். கரெக்டாக பிராணநாதா அப்படிங்கிறோம்ல. ஓகேவா, பிராணம் மீன்ஸ் லைஃப். ஓகே. கதா மீன்ஸ் டிவோட்டட், அதாவது கதி. கத்தின்னா இது, இவர் தான் எனக்கு கத்தி, வேற யாருமே கத்தி கிடையாது அப்படிங்கிறது. அந்த கத்திங்கிறது மீனிங் வந்து சரணடைகிறது. ஓகேவா, தேர் லைஃப்ஸ் டிவோட்டட் டு மீ. போதையந்தக. போதையன்னா ப்ரீச் பண்றது. போதையந்தக அப்படின்னா ப்ரீச் பண்றது. பரஸ்பரம்னா அமாங் தெல்ஃபல், நம்மளுக்குள்ள பரஸ்பரம் அப்படிங்கிறோம்ல. பரஸ்பரமா நம்ம பேசிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறோம்ல. பரஸ்பரம்னா தெம்செல்ஸ். ஓகே, அமாங் தெம்செல்ஸ். கதையந்தச்சுக, டாக்கிங். ஓகேவா, கதையந்த நம்ம கதை அடிக்காதீங்க அப்படிங்கிறோம்ல. அந்த கதையந்தச்சுன்னா டாக்கிங். ச மாம் நித்தியம், என்னை பத்தி. யாரை பத்தி? மற்றவங்கள பத்தி இல்லை, தேவையில்லாத பத்தி இல்லை, என்னை பத்தி. யார் வந்து அவங்களுக்குள்ள டாக் பண்ணி அமாங் தெம்செல்ஃப் இருக்காங்களோ, நித்தியம், எப்பயாச்சும் இல்லை, எப்பயுமே, பெர்பச்சுவலி, ஆல் த டைம். ஓகே, நித்தியம். துஷ்யந்தி ச. துஷ்யந்தினா அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க, ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸிங். துஷ்யந்த் ச மீன்ஸ் ஆல்சோ அண்ட். ரமந்திச்ச. ரமந்திச்ச மீன்ஸ் லைக் என்ஜாய் டிரான்சரண்டல் பிளிஸ். டிரான்சரண்டெல்லாம் வந்து அவங்க எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ த தாட்ஸ் ஆஃப் மை பியூர் டிவோட்டிஸ் டுவெல் இன் மீ. எப்பயுமே என்னோட பியூர் டிவோட்டிஸோட தாட்ஸ் வந்து எனக்குள் என்னை பற்றியே தான் இருக்கும். தேர் லைஃப்ஸ் ஆர் ஃபுல்லி டிவோட்டட் டு மை சர்வீஸ். ஓகேவா, அவங்க எப்பயுமே என்னோட சர்வீஸை தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. அண்ட் தே டிரைவ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் பிளிஸ் ஃப்ரம் ஆல்வேஸ் கன்வர்சிங், சாரி, என்லைட்டனிங் ஒன் another அண்ட் கன்வர்சிங் அபவுட் மீ. அவங்க தங்களுக்குள்ள வந்து எப்பயுமே ஹாப்பியாகவும் எப்பயுமே வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. எப்படின்னா என்னை பற்றி கான்வர்ஸ் பண்ணும்போது. அதான் கிருஷ்ணரை பற்றி கான்வர்ஸ் பண்ணுறதுன்னா என்ன? இதர் பகவத்கீதா, இல்லைன்னா பாகவதம், கிருஷ்ணர் என்னெல்லாம் லீலைகள் பண்ணியிருக்காரு, அதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் வந்து கன்வர்சிங் அபவுட் மீ. ஓகேவா, ஸோ அந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது தான் அந்த கன்வர்சிங் அபவுட் மீங்கிறது. ஸோ அப்படின்னா என்னோட டிவோட்டியோட தாட்ஸ் எல்லாம் என்னை பற்றியே தான் இருக்கும். அவங்க லைஃபையே வந்து எனக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. ஓகே, தே டிரைவ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளிஸ் இருக்கும் எப்போ என்னை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்கும் போது. ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஸோ மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்த ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. யார் படிக்கிறா? நான் சொல்றேன். ஓகே. மச்சித்த மத கத பிராண போதயந்தக பரஸ்பரம் கதயந்த ச மம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. வெரி குட், வெரி குட். இது ஒரு 10 தடவை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா இது வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா, இது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா டெய்லி வந்து நீங்கள் இதை குளிக்கும் போதோ இல்லை சாமி கும்பிடும் போதோ, ஓகே, இந்த 4 ஸ்லோகா சொன்னீங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் லைக் சாண்டிங் த என்டையர் பகவத்கீதா. ஓகே, ஸோ இட் இஸ் ஈஸி, இட் இஸ் பாசிபிள். ப்ளீஸ் ரிவைஸ் பண்ணுங்க, ப்ளீஸ். லைக் ஓகே, இதை வந்து மனப்பாடம் பண்ணுங்க. இது மெயின் சதுர் ஸ்லோகி ஆஃப் பகவத்கீதா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். ஓகே, அது இன்னைக்கு இந்த துவாதசியில் பார்க்குறது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகால என்ன சொன்னாரு? அவர் தான் வந்து மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட சோர்ஸ். யார் அதை வந்து பிலீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு அட்டைன் த குட்னஸ். அவர்கிட்ட தான் எல்லாமே எமினேட் ஆகுது. ஓகேவா, அடுத்து வந்து எவ்ரிதிங் எமினேட்ஸ் ஃப்ரம் மீ த வைஸ் ஹூ நோஸ் திஸ் பர்ஃபெக்ட்லி. லைக் அவங்க வந்து ஃபுல் ஹார்ட்டோட வந்து டிவோஷன் சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஸ்லோகால என்ன சொல்றாரு?
என்னோட டிவோட்டிஸ் வந்து எப்பயுமே என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே என்னோட இதை பத்தி தான் கான்வர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Their life fully dedicated to me, they will converse about me and they will get great bliss and satisfaction. ஓகேவா, அதுதான் மெயின். ஸோ சும்மா கன்வர்ஸ் பண்ணிட்டு அதோட பலன் என்ன, அதாவது அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எதை பண்றாங்க, அது பண்றதுனால என்ன பலன் வருது, அது நாளையுமே சொல்றாங்க இங்க. டிவோட்டிஸோட மைண்ட் ஃபுல்லா என்னை பத்தி தான் டெடிகேட்டடா இருக்கும். தேர் லைஃப் ஃபுல்லி டிவோட்டட் மீ. அடுத்து என்னை பத்தி கான்வர்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ள தே டிரைவ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளிஸ், அததான் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ 10.10 தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயந்தி தே. தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயந்தி தே. தேசாம் unto them, ஓகே, அவங்களுக்குள்ள சதத யுக்தானம், சததம்னா ஆல் த டைம். ஓகேவா, ஆல்வேஸ் என்கேஜ்டு. யுக்தானம்னா யுக்தின்னா என்ன, ஆஹ், யோகான்னா என்ன, யோகா தான் யுக்தா அப்படிங்கிறது. யோகான்னா என்ன, லிங்கிங் ஒன் செல்ஃப் டு த சுப்ரீம் யா, பர்சனாலிட்டி. அதான் என்கேஜ்டு. ஓகேவா. ஆ, இதே இது வந்து 3.30 பார்த்தோம். என்ன ஸ்லோகா, இந்த 2.7 கேட்ட கொஸ்டினுக்கு 3.30 ஆன்சர் பண்ணார். கரெக்டா? யாருக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கு? மை சர்வாணி கர்மாணி சந்நியாசத்யாத்ம சேதசுக நிராசிர் நிர்மமோ பூத்வ யுத்தயஸ்ய விகத ஜ்வர. ஓகே, ஸோ ஆல்வேஸ் என்கேஜ்ட் அப்படிங்கிறது தான் அந்த யுக்தா அப்படிங்கிறது. ஓகே, பஜதாம் மீன்ஸ் லைக் ஏ ரெண்டரிங் டிவோஷன் சர்வீஸ். பஜதாம் பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி பூர்வகம்னா அதாவது பிரீத்தின்னா என்ன, லவ்விங் எக்ஸ்ட்ரஸி. ஓகே, பூர்வகம்னா அதை அந்த எக்ஸ்ட்ரஸியை அடையிறது. பிரீத்தின்னா லவ். ஓகே, பிரீத்தின்னா லவ், எக்ஸ்ட்ரஸிங்கிறது வந்து பூர்வகம், அதை அடையிறாங்க. ஓகே, ததாமி ஐ கிவ். ஓகே, புத்தி யோகம் ரியல் இன்டெலிஜென்ஸ், நான் உங்களுக்கு நாலேஜ் கொடுப்பேன். தாம் தட் ஏன ஏனமாம் உபயந்தி. த ஏனமா மீன்ஸ் பை விச் அண்ட் டு மீ they can come to me. ஓகேவா. To those who are constantly devoted to serving me with love, I give the understanding by which they can come to me. ஸோ கடவுள் நாலேஜ் கொடுத்துருக்காரு. அந்த நாலேஜை வச்சு யாரெல்லாம் டிவோஷன் சர்வீஸ் ஃபுல்லாக டிவோட் பண்ணி பண்ணுறாங்களோ, ஓகேவா, ஐ கிவ் தம் த அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பேன். பை விச் தே கேன் கம் டு மீ. அதை வச்சு அவங்க என்கிட்ட வர முடியும், என்ன அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ திரும்ப ஃபர்ஸ்ட் லோகால என்ன பார்த்தோம்? அவர் தான் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல எல்லாத்துலயும் வந்து கிருஷ்ணர் தான் வந்து அதோட சோர்ஸ். ஆ, யார் அதை வந்து தெரிஞ்சிருக்காங்களோ அவர் அவங்கதான் அவர்கிட்ட தான் எல்லாமே வருது. அதை யார் இது பண்ணி ஃபுல் ஹார்ட்டோட டிவோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லபடியாக இருப்பாங்க. அடுத்த ஸ்லோகா வந்து என்னோட டிவோட்டி வந்து என்னை எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃபே எனக்காக தியாகம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து கிரேட்டஸ்ட் அதாவது நான் ஹாப்பி லைஃப் மாதிரி அவங்களுக்கு அட்டைன் பண்ணுவாங்க. பிளிஸ்ஃபுல் லைஃப். கரெக்ட். இது தே வில் பி ஹேவிங் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளிஸ்ஃபுல். ஓகே, அடுத்து இந்த மூணாவது ஸ்லோகால என்ன சொல்றாரு? யார் என்னைய வந்து அன்போட வந்து நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த டிவோட்டிஸ்க்கு வந்து நான் வந்து நல்வழி காட்டுவேன், என்னை எப்படி வந்து ரீச் ஆகுறதுக்குன்னு. I give them the understanding by which they can come to me. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்லேஷனை புரிஞ்சுட்டிங்கன்னா ஸ்லோகா படிக்கிறது ஈஸி. ஓகே, ஒவ்வொரு வேர்டு பை வேர்டாக படித்தாலும் அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்வ பஜந்தே மாம் புதபாவ சமன்விதக மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்தியம் துஷ்யந்தி சரமந்தி ஜ தேசம் சததயுக்தானம் பஜிதம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம். புத்தியோகம்னா அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ். ததாமி புத்தியோகம் தம்
ஏனமாம் உபயந்தி தே. ஓகே. வந்தனா இந்த ஸ்லோகா படி. असंसदत्तयुक्तानां भजतं प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगाणां तां येन माम् உபயந்தி उपात्यन्ते உப உபயாந்தி उपायन्त्यते உபயாந்தி தே. யா उपायन्त्यते யா வெரி குட். ஓகே. தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபய ஏனமாம் உபயாந்தி தே. ஓகே. வெரி குட். ஸோ திரும்ப படிச்சீங்கன்னா இது ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? த லாஸ்ட் ஸ்லோகா இன் சத்துஸ்லோகே. ஓகே. தேசாம் போன ஸ்லோகாவும் தேசாம் தான் ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா? தேசாம் ஏவானு கம்பார்த்தாம் அகம் அஜ்ஞான ஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்து ஞானதீபேன பாஸ்வத. தேசாமேவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்து ஞானதீபேன பாஸ்வத. Okay, தேசாம் for them. Eva means certainly. அனுகம்பா அர்த்தம். ஓகே. டு ஷோ ஸ்பெஷல் மர்சி. ஓகே. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மர்சி நான் காட்டுவேன். அகம் யார்? நான். அஜ்ஞான ஞானம்னா நாலேஜ். கரெக்டா? அஜ்ஞானம்னா டியூ டு இக்னோரன்ஸ். அந்த அஜ்ஞானம் இருக்குல்ல, நம்ம அந்த குருவோட இதை பாரும்போது ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய அப்படின்னு படுவோம். அஜ்ஞானம் மீன்ஸ் இக்னோரன்ஸ். கரெக்டா? அஜ்ஞானம்னா இக்னோரன்ஸ். அஜ்ஞானம் தமக. தமக மீன்ஸ் லைக் ஏ டியூ டு டார்க்னஸ். இந்த இக்னோரன்ஸ் வர்றதுனால தான் டார்க்னஸ் வருது. ஓகேவா? அகம் அஜ்ஞானம் தமக நாசயாமி. நான் வந்து டிஸ்பல் அதை வந்து நாசம் பண்ணிடுவேன். அந்த இக்னோரன்ஸை வந்து நாசம் பண்ணிடுவேன். எப்படி? ஆத்ம பாவ வித்தின் தேர் ஹார்ட்ஸ். அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போய் வந்து நாசம் பண்ணிடுவேன் இந்த இக்னோரன்ஸை. ஸோ சித்தக சிச்சுவேட்டட் ஞான தீபேன. ஞானம்னா நாலேஜ். தீபேனா வித் அ லேம்ப். அந்த டார்க்னஸ், அந்த இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால அந்த டார்க்னஸ் இருக்கும் அவங்க ஹார்ட்டில். நான் போய் வந்து அந்த டார்க்னஸையும் இக்னோரன்ஸையும் நாசம் பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். எப்படின்னா ஐ வில் லைட் த லேம்ப் ஆஃப் த நாலேஜ். அந்த ஒரு நாலேஜுங்கிற விளக்கை வந்து ஏற்றும் போது அந்த டார்க்னஸும் போயிடும், இக்னோரன்ஸும் போயிடும். கரெக்டாக? அதை தான் இங்கே இவ்வளவு டீட்டெயிலில் சொல்கிறாரு. டு ஷோ தம் ஸ்பெஷல் மர்சி ஐ டுவெல்லிங் இன் தேர் ஹார்ட்ஸ். அவங்க ஹார்ட்டுக்குள்ளே நான் எல்லார் ஹார்ட்டுக்குள்ளேயும் என்னவா இருக்காரு கிருஷ்ணர்? சீரோதக சாய் விஷ்ணு. வெரி குட். ஓகேவா? டுவெல்லிங் இன் தேர் ஹார்ட் டிஸ்ட்ராய் வித் ஷைனிங் லேம்ப் ஆஃப் நாலேஜ். நான் அதை எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவேன். அவங்களோட இக்னோரன்ஸு, அவங்களோட அஜ்ஞானம், ஓகேவா, டார்க்னஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் வித் ஷைனிங் லேம்ப் ஆஃப் நாலேஜ் த டார்க்னஸ் பார்ன் ஆஃப் இக்னோரன்ஸ். இந்த டார்க்னஸ் வந்து ஏன் வருதுன்னா அந்த இக்னோரன்ஸ்னால வருது. அந்த இக்னோரன்ஸை அந்த நாலேஜுங்கிற லைட்டை ஏற்றிட்டு நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. அபிநயா இதுபடி தேசாம் 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 எவன் ஏவானு ஏவான கம் கம் பார்த்தம் பார்த்தம். யா அகம் அகம் அஜ்ஞான ஜம் தமக வெரி குட். நாசயாமி ஆத்மபாவ பாவஸ்து. பவது ஞான தீபேன பவ No, பாஷ்வத. பாஸ்வத பாஷ்வத. யா தேசமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வத. நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த 4 ஸ்லோகாவும் அடுத்த வாரத்துக்குள்ள இந்த 4 ஸ்லோகாவையும் படிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 தடவை இந்த ஸ்லோகா படிச்சீங்கன்னா கண்டிப்பா மனப்பாடம் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க படிச்சு மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் இல்லை நம்ம சாகும்போது கூட வந்து இந்த ஸ்லோகாலாம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஸ்லோகா. இந்த ஸ்லோகா வந்து படிக்கிறதுனா நம்ம
வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த 4 ஸ்லோகாவையும் படிங்க. வித் மீனிங்கோட படிக்கும் போது இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். என்டையர் பகவத்கீதாவை நம்ம படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும்? நான் இந்த 4 ஸ்லோகா படித்தா போதும். ஓகேவா? என்ன இந்த 4 ஸ்லோகாவில் சொல்லியிருக்காங்க? Again, கிருஷ்ணர் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதான் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்லோகா வந்து சபிதா சொல்லு, செகண்ட் வந்தனா சொல்லு, தேர்டு பிரவீனா, ஃபோர்த்து அபினியா. பாப்பா எப்படி சொல்றீங்கன்னு. ம் நான் லாஸ்ட் சொல்றேன். சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் அபினியா எனக்கு சொல்லு. மறந்து போயிடுச்சு. ஆ அதான் கிருஷ்ணர். அவனுக்கு மறந்து போயிடுச்சுனே. ஷார்ட் மெமரிங்களா? இல்லை, ட்ரை பண்ண, நான் சொல்றேன், சொல்லித்தரேன். அதான் ஃபர்ஸ்ட் 10.8 வந்துங்க. ஆ ஸ்பிரிச்சுவல் அண்ட் இது மெட்டீரியல் வேல்யூ எல்லாமே என்கிட்ட இருந்தா வருது. எல்லாத்துக்குமே சோர்ஸ் நான் தான். இதை யார் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை, யார் தெரிஞ்சுட்டு அவங்க ஃபுல் ஹார்ட்டோட டிவோட் பண்ணுறாங்களோ, எனக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ, தே வில் பி அட்டைனிங் லைக் ஏ சுப்ரீம், தே வில் பி டூயிங் த ப்ராப்பர் திங் அப்படிங்கிறாரு. ஓகே, வெரி குட். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததை இதிமத்வ பஜந்தே மாம் புதபாவ சமன்விதக. இதிமத்வ பஜந்தே மாம், எனக்கு பஜந்தி பண்ணணும், டிவோட் தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது. ஓகே, கிருஷ்ணா தான் எவ்ரி சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, எவ்ரி திங் எமனேட்ஸ் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு we have to do the devotional service to the supreme with full heart. அதுதான் மெயின். ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர்டன் தான் எல்லாமே வருது, கிருஷ்ணர்டன் தான் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஹி இஸ் அ சோர்ஸ். அவர் தான் எல்லாம் முழு முதற் ஆதாரம், முழு முதற் பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு we have to do the devotional service from our heart. அப்படி யாரு பண்றாங்களோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்லோகா வந்தனா. மச்சித்தக மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்த சமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சொல்லவா? எவ்ரி இல்ல இல்ல எல்லா இல்ல இல்ல டைமும் இல்ல, வந்தனா சொல்லிட்டோம். ஏ இல்லப்பா, நான் சரியா கவனிக்கல. அவளுக்கு தெரியும். எனக்கு நீ ஒரு மாதிரி தலை பேசாம இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்து வேற இருக்கு. நான் இதுல உட்காந்துருக்கேன். சரி, பிரவீனா சொல்ல. யாரு ஒருவங்க வந்து என்ன எப்பயுமே ஆல் டைம் என்னைய பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க, அப்புறம் வந்து என்னையவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க டிவோட்டிஸ்க்கு வந்து சொல்லுவா. இவனுக்கு மறந்து போயிடுச்சுனே. ஆல் டைம் என்னை டிவோட் பண்றவங்க என்னையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க கன்வர்ஸ் பண்றாங்களோ பிளிஸ்ஃபுல் லைஃப். சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னைய பத்தி கிடைக்கும். பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணாங்கன்னா பிளிஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும். அது யார் வந்து கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்களோ, ப்ளஸ் யார் வந்து கிருஷ்ணரை பத்தி அடுத்தவங்கள்ட்ட கான்வர்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து they will derive great satisfaction. என்னை பத்தி பேசிட்டு அவங்க இது பண்ணும்போது வந்து they will get துஷ்யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தினா பீஸ், ரமந்தினா கிரேட் பிளஸ். ஓகேவா? ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே, வெரி குட். தேர்ட் ஸ்லோகா சபிதா. சபிதாவா? ஆ சரி போ, எதை சொல்லிட்டு பாரு, தப்பா தான் பறச்சு. யாரு வந்து கடவுளை நினைச்சிட்டே இருக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுத்திருப்பாரு கடவுள் வந்துட்டு. அந்த நாலேஜை வச்சு நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வழியை கொடுப்பாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கடவுளை பத்தி. கரெக்டா பிரவீனா? யார் ஒருத்தவங்க அந்த அன்போடு வந்து கடவுளை அதுதானே சொன்னேன். சேவை தேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேசம் சததயுக்தானாம் பஜதம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயந்திதே. சொல்லு பிரவீனா. அதான் யார் ஒருத்தவங்க வந்து லவ்வோட கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து வழிகாட்டுவார் என்னை எப்படி அட்டைன் பண்ண முடியும்னு. வெரி குட். ஓகே, வித் லவ்வோட யார் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து he will give the understanding. அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட எப்படி போறது அப்படிங்கிறது தெரியும். லாஸ்ட் ஸ்லோகா யார் சொல்றது?
நான் சொல்றேன். தேசம் எவான் ஓகே சொல்லு. தேசம் எவானுக்கம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. ம் வந்து ignorance வருது. இக்னோரன்ஸ் வந்து எப்படி நாலேஜ் இருந்ததுன்னா அந்த இக்னோரன்ஸ் வந்து நம்ம வந்து வெளியே ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம். இன்னும் இது ஒரு நிமிஷம். சொல்லு அபி, திரும்ப சொல்லு. ம் டார்க்னஸ் வந்து எதனால வருதுன்னா இக்னோரன்ஸ்னால வருது. அந்த இக்னோரன்ஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா, கடவுளை பத்தின நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லு. ம் டார்க்னஸ் வந்துட்டு நம்ம வந்து இக்னோரன்ஸ்னால வருதுன்னா, அறியாமையினால வருது. அது ம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நம்ம வந்து கடவுளை பத்தி நினைச்சு பக்தி பண்ணும்போது வந்து நாலேஜ் வரும்போது வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. I give them the special mercy. Okay, here the darkness born out of ignorance, okay, will be removed by lamp of knowledge. அவர் வந்து அதான் அந்த நம்ம அந்த பக்தி பண்ணும்போது வந்து தேசம் எவான் கம்பாத்தம் அகம் அஜ்ஞான ஜம்தமக அந்த அறியாமையினால வர்ற அந்த இருட்டை வந்து கடவுள் வந்து நாலேஜுங்கிற விளக்கு ஏற்றி வச்சு அதை ரிமூவ் பண்றாரு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, வெரி குட். ஸோ இந்த 4 ஸ்லோகமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 4 ஸ்லோகா படித்தாலே வந்து நமக்கு வந்து பகவத்கீதா படிச்சதுக்குரிய பலன் கிடைக்கும். ஓகே, ஸோ அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வ பஜந்தே மாம் புதபாவ சமன்விதக மச்சித்தக மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்த ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச தேசம் சததயுக்தானாம் பஜதம் பிரீதிபூர்வகம் ददामि बुद्धियोगं तं येन माम् उपयन्ति ते तेषां मेवानुकम्पार्थम् अहम् अज्ञानचं तमः नाशयामि आत्मभावस्तु ஞானதீபேன பாஸ்வதः. ஓகே, ஸோ இந்த 4 ஸ்லோகாவும் பைகாட் பண்ணுறது இட் இஸ் பாசிபிள். ஒன்ஸ் பைகாட் பண்ணிட்டோம்னா நம்மளால ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையுமே சொல்ல முடியும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் இன் திஸ் 4 ஸ்லோகா? இந்த 4 ஸ்லோகால எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார்ல. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர். அவரை சேவை பண்ணணும். அவரை சேவை பண்ணால் அவர்கிட்ட எப்படி போகிறதுங்கிற ஞானத்தை அவர் கொடுப்பாரு. அப்படின்னா வந்து அப்படி இது பண்ணும்போது வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த இக்னோரன்ஸ் எல்லாமே போய் நாலேஜுங்கிற அந்த தீபம் வந்து நம்ம இதில் ஏறும். அது ஏறினா we will get the knowledge to go back to God. எப்படி வந்து கடவுளை அடைகிறது அப்படிங்கிற நாலேஜையும் அவர் கொடுப்பாரு. அப்படிங்கிறது தான் இந்த 4 ஸ்லோகாவோட ஜிஸ்ட். எனி டவுட், எனி ஃபீட்பேக், எனி queries? ஆளுமே புரிஞ்சிருச்சு. நீ நல்லா ரொம்ப நாள் கழிச்சு மண்டேல எனக்கு ஒளி வந்த மாதிரி இருக்கு. இல்ல நான் எப்பயுமே இப்போ வந்து இல்ல இத முதல்ல வச்சிருக்கலாமேண்ணா. அதனாலதான் நான் இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்லைட்ல பார்த்தோம். தெரியும், எனக்கு புரிஞ்சுது. மேல வரணும். சடனா பள்ளத்தை போய் திங்க முடியுமா? மரம் வச்சு வளர்க்கணும்ல. ஒருத்தவங்களை பத்தி ஒரு புக் இருக்கு, ஒருத்தவங்களை பத்தி சொல்றாங்கன்னா முதல்ல அவங்களோட இத பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மொத்தத்துக்கு போவோம். எனக்கு புரிஞ்சுச்சு. இல்ல என்னன்னா நம்ம அதுதான் பக்தி யோகாங்கிற கான்செப்ட்ல நம்ம இந்த ஜுவல் பாக்ஸ் ரொம்ப ப்ரீசியஸா இருக்கிற இதை வந்து எங்க எப்பயுமே நடுவுல தானே வைப்போம். கரெக்டா? நீ மேலேயும் வைக்க மாட்டேன், கீழே வைக்க மாட்டேன். கரெக்டா? ஸோ எவ்ரி ஒன் இப்ப ஃபர்ஸ்டே வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாம். பட் சொல்லியிருந்தா அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து வேற எதுவுமே இல்லைன்னு. பட் எல்லாத்தையுமே கிராஜுவலா சொல்லித்தராரு. இப்போ 6th 7th 8th எல்லாம் படிக்காம நீ டைரக்டா 10th கிரேட்ல இருக்கிற சிலபஸ் மட்டும் படிச்சாலேவும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவேன். தென் யுவர் ஃபவுண்டேஷன் வில் நாட் பி ஸ்ட்ராங் அட் எனி பாயிண்ட் இன் டைம். ஓகேவா? நீ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவா, ஐயோ இந்த பேசிக் தெரியலையே அப்படின்னு. ஸோ எண்ட் ரிசல்ட் வந்து முக்கியம். பட் அட் த சேம் டைம் ஹவு யூ ஆர் ப்ராக்ரஸிங் டு அச்சீவ் த எண்ட் ரிசல்ட், தட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் எல்லாத்த பற்றியும் சொல்றாரு. அவர் எப்படி அட்டைன் பண்றது, அவரோட நாலேஜ் என்ன, அவரோட ஒப்புலன்ஸ் என்ன. ஆமா, எது வரைக்கும் கேட்டு இருந்தீங்க? நான் நிறைய பேசிட்டே இருக்கேன். கிருஷ்ணரை பத்தி
ஐயோ நடுல பக்கத்துல காணாச்சின மாதிரி ஜூம் மீட்டிங் போயிருச்சுல்ல. ஆமாம்மா, அதான் எது வரைக்கும் கேட்டீங்கன்னு நான் பேசுறது. நாங்க இது வரைக்கும் கேட்டோம்னா அபினியா அந்த கொஸ்டின் கேட்டால அது எதுக்கு இது ஃபர்ஸ்டே வச்சிருக்க கூடாதுன்னு, அப்ப நீ சொல்லிக்கிட்டு இருந்த ஜுவல் பாக்ஸ் அப்படின்னு. ஆமா, அதான் நான் சொல்லி முடிச்சிருச்சு. அதுகளுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆ. ம். ஓகே. ஸோ அதான் மெயினாக வந்து பண்ணுங்கடி, தூங்குறீங்களா எல்லாருமே? ஆ ஆமாண்டி, அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன புரியல, தூங்கிட்டு இருக்கீங்களா? ஸோ என்ன சொல்றேன்னா இந்த இல்ல அந்த இல்ல கேட்ட இல்ல அவ கொஸ்டின் தானே நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. கேட்ட ஆமா. ஆமா அதத்தான். ஆமாம், அதான் அது வந்து மெயினாக வந்து அதனால தான் அவர் வந்து அந்த சென்டரில் சொல்கிறாரு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து இது எல்லாத்தையுமே கிராஜுவலாக சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, எனி அதர் டவுட்? இல்லண்ணா. ஓகே, லைட்ஸ் இந்த 4 ஸ்லோகம், இன்னைக்கு இந்த 4 ஸ்லோகம் மட்டும் போதும். அண்ட் திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். ஸோ இல்ல எனக்கு இன்னொரு டவுட். சொல்லுங்க, கேளு சொன்ன மாதிரி கேளு. இந்த 4 ஸ்லோகத்தையும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிறகுக்கு 18 சாப்டர் வரைக்கும் இது பண்ணிட்டு இத்தனை ஸ்லோகம் எல்லாத்துலயுமே அவ்வளவு இது கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்போ சொல்லி முடிச்சேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து கேட்டா ஃபவுண்டேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஸ்டே பண்ணுறதுக்காக, ஃபவுண்டேஷன் கரெக்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக we have to know everything. ஓகேவா, அப்படின்னா தான் இந்த நாளோட இது புரியும். இப்போ he is the source of material and spiritual world அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உனக்கு வந்து இந்த மற்றதெல்லாம் படித்தா தானே எப்படி மெட்டீரியல் வேர்ல்டு வருது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா என்ன, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்லைடில் பார்த்தோம்ல, அதெல்லாம் தெரிய வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இது எல்லாத்தையும் பற்றி தெரியணும் அப்படின்னா டிவோஷனல் சர்வீஸ்னால் என்ன, ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறது மட்டும் நான் நம்பணும், ஏன் மற்றவங்க சொல்கிறத நம்பக்கூடாது, ஏன் அவர் மட்டும்தான் பெரியவர் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே சொல்லியிருக்காரு, அவரோட ஒப்புலன்ஸ் என்ன, அவர் ஐ ஆம் த வாட்டர், ஐ ஆம் த விண்ட் எல்லாமே சொல்லியிருக்காருல. நம்ம இது பார்த்தோம்ல 8th சாப்டரில், த நாலேஜ் ஆஃப் அப்சல்யூட், பஞ்சபூதங்கள் அவர் தான், மைண்டு, இன்டெலிஜென்ஸ், ஈகோ அவர் தான், அவர்கிட்ட தான் எல்லா விஷ்ணுவும் வராங்க, அவர்கிட்ட தான் பிரம்மா வராரு, அவர் தான் எல்லா மெட்டீரியல் வேர்ல்டையும் கிரியேட் பண்ணுறாரு. அது எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக. அடுத்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் என்ன காமன், பர்த், டெத்து, ஓல்டேஜ், டிசீஸு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு யார்லேருந்து வர்றது, கிருஷ்ணர்லேருந்து வர்றது. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லேருந்து வெளில போகணுன்னா என்ன பண்ணணும், டிவோஷன் சர்வீஸ் பண்ணணும். அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் எங்கே நடக்குது, வார்ஃபீல்டில். எங்கே இது பண்ணுறாரு, அர்ஜுனருக்கு இது பண்ணுறாரு. அர்ஜுனருக்கு மட்டும்தான் போதிக்கிறாரா? இல்லை இல்லை, 4th சாப்டரில் வந்து சொல்லியிருக்காரு, இதை வந்து நான் சன்காடு விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கேன், அவர் வந்து மனுக்கு சொல்லியிருக்காரு, மனு வந்து இக்ஷ்வாக்கு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கடுத்து நான் ஏன் சொல்கிறேன், ஏன்னா இந்த டிசிப்ளிக் சக்சஷன் வந்து பிரேக் ஆயிருச்சு. அதனால நான் வென்எவர் தெர் இஸ் அ டிக்ளைன் இன் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அண்ட் இர்ரிலீஜியன் வந்து தலை தூக்கும் போது, அதர்மம் வந்து தலை தூக்கும் போது நான் வருவேன். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். சிருஜாமியகம்னா மேனிஃபெஸ்டிங், ஐ எம் மேனிஃபெஸ்டிங். ஓகே, அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகி என்ன பண்ணுவேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்ன பண்ணுவேன், நான் வந்து டிவோட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் டீமன்ஸை அழிக்கிறதுக்காகவும் ஐ வில் அப்பியர் மை செல்ஃப். ஓகேவா, மில்லினியம் ஆஃப்டர் மில்லினியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 18 சாப்டரையும் படிக்கிறது. இந்த 4 ஸ்லோகாவை மட்டும் படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வரும். பட் இந்த 4 ஸ்லோகா படிக்கிறதுக்கு நம்மளை எலிஜிபிள் பண்ணணும்ல, அதை தான் நம்ம வந்து மற்ற 18 சாப்டர்லையும் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவர்
ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். இப்போ கிருஷ்ணரே நம்ம முன்னாடி வந்து இல்லை இல்லை நான் வந்து இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் த ஒரிஜினல், ஹீ இஸ் த ஸ்வயம் பகவான், ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதை தான் புரிஞ்சுக்கிறது தான் இந்த 18 சாப்டரும் வருது. புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளால இட் இஸ் இம்பாசிபிள். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நம்ம டிவோட் பண்ணல அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பார்த்துருக்கோம். நம்ம அந்த உலகத்துல வந்து எந்த இடத்துல இருக்கோம்? ஏதோ ஒரு மூலையில இருக்கோம். நம்மளுக்கு மேலே 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 எத்தனையோ லோகங்கள் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு. பார்த்தோம்னா நம்ம இருக்கிறது பூமிக்கு மேலே, அதுக்கு மேலே ஒவ்வொரு கோள்கள் இருக்கு, ஒவ்வொரு இது இருக்கு, ஒவ்வொரு யூனிவர்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படிப்பட்ட யூனிவர்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? எந்த விஷ்ணுட்டு வந்தது? இங்க பார்க்குறோம்ல, எதுலே? மகாவிஷ்ணுட்ட இருந்து ஒவ்வொரு யூனிவர்ஸும் வருது. அந்த ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் கர்ப்போதகஷாயி விஷ்ணு இருக்காரு. அந்த கர்ப்போதகஷாயி விஷ்ணுவோட ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு அந்த இதுல இருந்து வர்ற நாவல், அந்த தொப்புல தான் வந்து பிரம்மா வராரு. அந்த பிரம்மாட்ட இருந்து ஒவ்வொரு யூனிவர்ஸும் அந்த 14 பிளானரி சிஸ்டம் வருது. 14 பிளானரி சிஸ்டத்துல ஒவ்வொரு லிவிங் என்டிட்டிக்குள்ளேயும் க்ஷீரோதகஷாயி விஷ்ணுவா இருக்காரு. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்து அவரோட அந்த ஒன் இன்ஹேல் டைம் பிட்வீன் ஒன் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எவ்வளவு டைம்? தட் இஸ் வாட் பிரம்மாஸ் லைஃப் டைம். ஓகேவா? பிரம்மாவோட லைஃப் டைம் ஈக்குவல் டு ஒன் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஆஃப் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ஒரு தடவை மூச்சு இழுத்து மூச்சு விடுறதுக்குரிய டைம் வந்து 311,40,000,000,000 இயர்ஸ். எத்தனை சைஃபர் வரும்னு நம்மளுக்கே தெரியாது. கரெக்டா? ஒரு 10 மில்லியனுக்கே நம்மளுக்கு எத்தனை சைஃபர் வரும்னு தெரியாது. இது 311,000,000,040 இயர்ஸ். நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா? ஓகேவா? நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா? நம்ம ஒரு டைம் வந்து இப்படி மூச்சு இழுத்து விடுறோம். இது மகாவிஷ்ணு ஒரு டைம் இப்படி மூச்சு இழுத்து விடுறதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது. 311,40,000,000,000 இயர்ஸ். தட் இஸ் அ லைஃப் டைம் ஆஃப் பிரம்மா. அந்த மகாவிஷ்ணு கமிங் ஃப்ரம் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா வந்து கோப் கோபிஸ் கூட கோபாஸ் கூட வந்து விருந்தாவன்ல நித்திய லீலைகள் பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்குமே வந்து he is playing with the gopis. அந்த கிருஷ்ணா நம்ம வந்து எப்படா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வருவோம்னு ஏங்கிட்டு இருக்காரு. நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா? நம்மெல்லாம் இதுக்கு எலிஜிபிளான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அவ்வளவு இம்பார்ட்டன்ட் டைம் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணருக்கு வந்து நம்ம அந்த சேவை புரியணும். அதுதான் மெயின் மெயின் மெயின். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஐயோ என்னோட ஃபேமிலி, எனக்கு ஆஃபீஸில் இந்த வேலை இருக்குது, எனக்கு வீட்டில் இந்த வேலை இருக்குது, எனக்கு இதுதான் முக்கியம், அது முக்கியம் அப்படின்னு சொல்லி we keep on shifting the priority or allocating the priority to all the other things. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாங்கை கேட்டுக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் இந்த படத்தை பார்த்துக்கிறேன், ஓகேவா, கிருஷ்ணர் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணரை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கோம். தட் இஸ் வெரி வெரி பேட். ஓகே, we have to dedicate majority of our life to understand about Krishna, to read out the scripture, to realize about Krishna. அதான் நம்மளோட லைஃபோட மோட்டிவாக இருக்கணும். ஓகே, எனி எனி டவுட் ஸ்டில்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? கிருஷ்ணரோட ஒப்புலன்ஸ் இட் இஸ் அன்இமேஜினபிள். நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த நாலேஜே கிடையாது. Only with out of costless mercy from Krishna we can understand that and we can appreciate Krishna. Okay, so அதான் இங்கே சொல்றார், கிருஷ்ணா is the original source of all spiritual and material worlds. Yeah,
ஒன்லி பை ஹியரிங் ஃப்ரம் த சாஸ்திரா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால தான் சொல்றது எல்லாத்தையுமே சாஸ்திரிக் படியாக வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து ரெஃபரன்ஸ் கிருஷ்ணா ஆஹ், எங்கெல்லாம் சுப்ரீம் பர்சனாலிட்டி காடுங்கிறது இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. ஓகே. ஸோ ரஷ் ஆஃப் நோயிங் வர்ஷிப் கிருஷ்ணா வித் ஆல் தேர் ஹார்ட்ஸ், they engages their devotion service and they will surrender. Okay, agam sarvasya prabhu. அவாய்ட் அன்ஆத்தரைஸ்டு கமெண்ட்ரிஸ், லைக் யாருனாலும் இல்லை அந்த அகம்ங்கிறது என்னை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். அடுத்து சிம்டம்ஸ் ஆஃப் த பியூர் டிவோட்டி வந்து எப்பயுமே அவங்க வந்து தே வில் திங்க் அபவுட் கிருஷ்ணா, தே வில் டாக் டு அதர்ஸ் லைக் ஏ கிருஷ்ணா, தே வில் என்கேஜ் தேர் சர்வீசஸ் ஃபார் கிருஷ்ணா. ஓகே, த தாட்ஸ் ஆஃப் மை பியூர் டிவோட்டி dwell in me, life fully devoted to my service, they derive great satisfaction. Tushyanti cha ramanti cha. Tushyanti means great satisfaction. Ramanti means like a bliss. Okay. Uh, so always like they connected with Krishna. Okay, wow. இது வந்து பக்தி லாஜாபேஜ். இது வந்து ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு சீட் ஆஃப் பக்தி இது பண்ணணும், அதுக்கடுத்து எப்படி அதை வாட்டர் பண்ணணும், அடுத்து எப்படி அது ஃப்ரூட்டிஃபை ஆகும், அது மரமாக வந்து அந்த ஒரு ட்ரீயை எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. 10.10ல் வந்து லார்ட் ரெசிப்ரிகேட்ஸ் வித் கிரேட் டிவோட்டிஸ் பை கிவிங் த ரெக்வயர்ட் நாலேஜ். ஓகேவா, யார் என்ன டிவோட் பண்ணுறாங்க, தேசம் சதத யுக்தானம் பஜதம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயந்தி. யார் எனக்கு டிவோட் பண்ணி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஐ வில் கிவ் த நாலேஜ் பை விச் தே கேன் கம் டு மீ அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த புத்தி யோகாங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து கர்ம யோகா, ஞான யோகா, புத்தி யோகா. ஸோ கர்ம யோகத்தில் வந்து வென் ஒன் நோஸ் த கோல் இஸ் கிருஷ்ணா பட் அடிக்டட் டு த ஃப்ரூட்ஸ், நம்ம பார்த்தோம்னா அந்த வேலையில் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஞான யோகாவில் வந்து வென் ஒன் நோஸ் த கோல் இஸ் கிருஷ்ணா பட் டேக்ஸ் ப்ளஷர் இன் மென்டல் ஸ்பெகுலேஷன். இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இல்லை நான் அதை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா தான் அதை கரெக்டுன்னு நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஞான யோகா. பட் புத்தி யோகா ஆர் பக்தி யோகா வந்து வென் நோஸ் த கோல் அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி சரண்டரிங் டு கிருஷ்ணா அண்ட் சீக்கிங் இஸ் நாலேஜ், தென் தே வில் பி ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷனல் ஸ்டேஜ். ஓகேவா. அடுத்து 10.11 வந்து ஸ்பெஷல் மெர்சி. அவங்க மனசுக்குள்ள நான் யார் என்ன டிவோட் பண்ணுறாங்களோ தேசம் எவானு கம்பத்தம் அகம் அஜ்ஞான ஜந்தம், அவங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற இந்த இக்னோரன்ஸ் டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவேன். அப்படின்னா ஐ இது வந்து இது லேம்ப் ஆஃப் நாலேஜ் இதை கொடுக்கும்போது வந்து தே வில் கெட் த ரியல் நாலேஜ். ஓகே. ஸோ அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த 4 ஸ்லோகா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ட்ரை டு ரிமெம்பர், ரிவைஸ் அண்ட் பை ஹார்ட் திஸ் ஸ்லோகாஸ். ஓகே. நான் ரெக்கார்டிங் வேணா அனுப்பிச்சுட சொல்கிறேன். வேற என்ன? ஹரே கிருஷ்ணா. Let me stop the recording.